அவங்களோட நேர்மையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஒரு சென்னைனாலே இப்போது ரீசெண்டாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா சென்னைனாலே இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், இந்த இடம் இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை கொடுத்து வச்சுட்டாங்க. அது என்னென்னு தியேட்டரில் போய் பாருங்கள். என்ன ஏரியா அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்றது தியேட்டரில் போய் பாருங்கள். அங்கே போனாலே ஒன்லி ட்ரக்ஸ் இருக்கும், கிட்னாப்பிங் இருக்கும், மர்டர் இருக்கும், இதுதான் இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்துட்டு பெரிய ரவுடி ஒருத்தர், அவர் பேர் ஜவஹர் பாபு, அந்த கேரக்டரோட பேர், வில்லனோட பேர் வந்து ஜவஹர் பாபு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அண்ணன் மினிஸ்டராக இருக்கிறதுனால எல்லாருமே தன்னோட கைக்குள்ளே போட்டுட்டு அந்த ஏரியாவே ஒரு ராஜா மாதிரி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு ஒரு பக்கம் ட்ரக்ஸ், ஒரு பக்கம் மர்டர், கிட்னாப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு ஷாஹித் அன்ஷிகா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க. வரும்பொழுதே அவங்க கண்டு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடக்கும். எல்லாரும் பார்த்து பயந்து விடுவாங்க. இவங்க வந்து தைரியமாக வந்து எதிர்க்கும் போது அங்கேருந்தே ஆரம்பிக்குது வில்லனுக்கும் அவங்களுக்கான ஒரு பகை ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்தே 2 பேருக்கும்